வெள்ளமும் வேடனும். ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கு மினு என்ற சிட்டுக்குருவியும் மணி என்ற புறாவும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலை காட்டில் பயங்கரமான இடி முழக்கத்துடன் கனமழை பெய்யத் தொடங்கியது. காடே வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. மினுக்குருவி நனைந்து கொண்டே மணிக்குருவியின் வீட்டிற்கு வருகிறது. மணி, மணி, கதவை திற! என் கூடு மழையில் கலைந்துவிட்டது. எனக்கு இருக்க இடமே இல்லை. நான் நனைந்து நடுங்குகிறேன். வா மினு, உள்ளே வா. பயப்படாதே. என் கூடு வலுவாக இருக்கிறது. மழை நிற்கும் வரை நீ இங்கேயே இருக்கலாம். இதோ உனக்காக கொஞ்சம் தானியங்கள் வைத்திருக்கிறேன், சாப்பிடு. மினுக்குருவி மணியின் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தது. அப்போது ஒரு வயதான காகம் மழையில் தட்டு தடுமாறி அவர்களின் கூட்டிற்கு வந்தது. பிள்ளைகளா, என்னால் பறக்க முடியவில்லை. சிறகுகளெல்லாம் நனைந்துவிட்டன. எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்பீர்களா? மணி, ஏற்கனவே நம் வீட்டில் இடம் குறைவாக இருக்கிறது. நாம் எப்படி காகத்தை உள்ளே விடுவது? இல்லை மினு, ஆபத்தில் உதவி கேட்பவரை திருப்பி அனுப்புவது பாவம். வாருங்கள் பெரியவரே, நீங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த காகம் உள்ளே வந்து இளைப்பாறியது. சிறிது நேரத்தில் மழை நின்றது. அப்போது ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வலை விரிப்பதை காகம் பார்த்தது. நண்பர்களே, வெளியே வராதீர்கள். ஒரு வேடன் வலை விரித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இங்கேயே அமைதியாக இருப்போம். நல்லவேளை நீங்கள் சொன்னீர்கள். இல்லையென்றால் நான் இரை தேட வெளியே போய் வலையில் சிக்கியிருப்பேன். ஆபத்தில் உதவி செய்ததால் இன்று நமக்கு ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது. சிறிது நேரத்தில் வேடன் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றான். மினு, மணி மற்றும் காகம் ஆகிய மூவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டதால் உயிர் பிழைத்தனர். நீதி: நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி ஏதோ ஒரு வடிவில் நமக்கே திரும்ப கிடைக்கும்.